வணக்கம், இது பவானி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு காரசாரமான மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடலை ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் ஆகுது. இப்போ இதை குக்கரில் வேக வச்சுக்கலாம். குக்கரில் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வரட்டும். நாலு விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1/4 மணி நேரம் ஆகட்டும், அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது மூக்கல்லிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு வானொலி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா. இதை மிதமான தீயில் வறுத்துக்கணும். இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா எல்லாம் வந்து வதங்கி ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல்லு, வாசனை நல்லா கம்மன்னு வரும். பருப்பும் நல்லா சவந்து வருது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இதை ஆறட்டோன்னு மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்சுக்கிற மசாலா நல்லா ஆறிச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். விசில் நல்லா ஆறிடுச்சு. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுண்டல் வந்துடுச்சா பார்க்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குது. இப்போ இதை ஒரு சல்லி வச்சு தண்ணியெலாம் எடுத்துக்கலாம். இது அப்படியே தண்ணி இதுன்னு ஓரமாக இருக்கட்டும். தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும், தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு வானொலி வச்சு சுண்டலை தாளிச்சிக்கலாம். கடாயில் நான் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா வதக்கி விட்டுக்கினே இருக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சவந்து வந்ததும் 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். இது சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையே சேர்த்துக்கலாம். இதோட பெருங்காயத்தூள் ஒரு 3 சிட்டிகை. இதில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பொடியாக நறுக்குறது 1 ஸ்பூன். இப்போது இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூனு சால்ட்டு. நம்ம ஏற்கனவே மூக்கல்ல வேக வைக்க சொல்ல அதில் போட்டு இருக்கிறோம் உப்பு, அதனால் இப்போ கொஞ்சம் போட்டால் போதும். இதே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கறி மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கின்னு இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு பதில் இப்போ இந்த கடலை இருத்தோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் கடலையை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றும் போது கரெக்டான அளவில் திட்டமாக ஊற்றணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோமாக குக்கர்லேருந்து வடிஞ்சியும் வந்துடும், தண்ணியும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். கரெக்டாக வச்சோமாக நம்ம இந்த வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி கரெக்டாக இருக்கும், சத்துக்களும் நமக்கு வெளியே போகாது. அதனால் கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் இதில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கிற கடலை சேர்த்துக்கலாம். மூக்கல்லே இதில் கொட்டிக்கலாம்.
இப்போது இதோட நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுங்க இல்லையா, இந்த மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம். இதோட திருவுண தேங்காய் 1 கப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து அவங்கவுங்க விருப்பம்தான், அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சுண்டல் பிடிக்காதுன்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்தோமா நல்லா ப்ரோட்டீன் சத்து அதிகம், பசியே எடுக்காது, திம்முன்னு இருக்கும் இதை சாப்பிட்டோமாக்கா. இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், மசாலா சுண்டல் ரெடி. இதே மாதிரி நாங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.